ஹாய் பசங்களா, குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் வந்தாச்சா? எஸ், செஷனை ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? மை ஆடியோ அண்ட் வீடியோ இஸ் கிளியர், ரைட்? ஓகே. ஸோ இப்போ we are going to see 2022 ஓட கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குவிஸ் பார்த்துடலாம். ஓகே, எஸ். ஸோ குவிஸ் எல்லாருமே லாகின் பண்ணியாச்சா? எல்லாருமே குவிஸுக்கு நான் லிங்க் பின் பண்ணியிருக்கேன்டா. கமெண்ட் செக்ஷன்ல மேலே பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு இந்த கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? என்ன 8 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க பார்க்கலாம். பிடிஎஃப் கிடைக்குமாவா? என்ன பிடிஎஃப்? எஸ். ஸோ யார் ஸ்பேம் பண்ணாலும் உங்களுடைய ஐடி பிளாக் செய்யப்படும் அப்படிங்கிறத போன செஷன்லேயே சொல்லியாச்சு. எதுக்கு கிஷான் ஸ்பேம் பண்ணுறீங்க? லாகின் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 17 பேர் தான். எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 20-25 இங்கே வரட்டும். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கொஷின்ஸை. ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணணுமா? இப்போவே சொல்லுங்க. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 20 நவ். கவுண்ட் 20 ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். So we'll start with the first question. Question number 1. The first cell of male gametophyte in angiosperm. இந்த கேள்வி நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது இல்லையா? ஆனாலும் நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா மண்டை மேல ஒரு கொட்டு தான் விழுகும். எவ்வளோ தடவை இந்த கொஷின் பார்த்தாச்சு. கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்ல? ஸோ என்ன ஆன்சர் வரும்? நியூக்ளியஸ், மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர், பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் வரும்? மைக்ரோஸ்போர் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஓகே, லீடர் போர்ட் பார்த்துடலாம். அண்ட் லீடர் போர்டில் Justin first place, Kishan second place, Sriram third place, Damayanti fourth, Raja fifth, Anu sixth, Mohammad Ajmal 7th, Krishna Priya 8th, Akilan 9th and Muttaya 10th place la irukanga. Okay, question number 2 போலாம். The scar left by funiculus in the seed. The scar left by funiculus in the seed. என்ன வரும்? மேம், நான் முதல்வன் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் லைவ் கிளாஸ் வரலை. லைவ் கிளாஸஸ் முதல்வன் பேட்ச்சில் இருக்காது, ரெக்கார்டட் கண்டென்ட் மட்டும்தான். சரியா? லைவ் கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே தான் இருக்கும். ஸோ த ஸ்கார் லெஃப்ட் பை ஃபியூனிகுலஸ் இந்த சீட் என்னது? ஹைலம். ஓகே, அடுத்த கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். The recessive trait to the dominant trait of yellow cotyledon. ஸோ ஒரு சீட் எல்லோ சீடாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் என்னவா இருக்கும்? வேர் am I supposed to check my order number? நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ரெசிப்ட் ஏதாவது வந்ததா? மெயிலுக்கோ இல்லை எஸ்எம்எஸ்க்கோ ஏதாவது மெசேஜ் வந்ததா? அதில் பாருங்க. எல்லோ ட்ரைட்டுக்கு ஆப்போசிட்டான ட்ரைட் என்னவா இருக்கும்? கிரீன் காட்லிடன், ஒயிட், ஆக்சியல் காட்லிடன், ரிங்கிள்டு காட்லிடன். எது கரெக்டான ஆன்சர்? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் கிரீன் காட்லிடன். இதுதான் எல்லோக்கு ஆப்போசிட். கிருஷ்ணபிரியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, முகமது அஜ்மல் செகண்ட் பிளேஸ் அண்ட் ராஜா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. வெரி குட். கொஷின் நம்பர் 4 போலாமா? தமிழ் மீடியமுக்கு பிடிஎஃப் தருவீங்களா? தமிழ் மீடியம் கஷ்டம்டா. நோ, நாட் பாசிபிள். The genotype of a plant showing the dominant phenotype can be determined by. The genotype of a plant showing the dominant phenotype can be determined by back cross, test cross, dihybrid cross, pedigree analysis.
இப்போ ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப்பை நான் தெரிஞ்சுக்கணும், அது டாமினண்ட்டாக இருக்கா இல்லை ரெசிசிவாக இருக்கா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. டெஸ்ட் கிராஸ் தாண்டா கரெக்டான ஆன்சர். ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப் உங்களுக்கு தெரியணும். பிளான்ட் பார்க்கறதுக்கு என்னமோ வந்து ஹைட்டாக தான் இருக்குது, ஆனால் அது டாமினன்ட் டாலா இல்லை ஹெட்ரோசைக்கஸ் டாலா இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா, ஹோமோசைக்கஸா ஹெட்ரோசைக்கஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நான் டெஸ்ட் கிராஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, லீடர் போர்ட் போகலாமா? முகமது அஜ்மல், கிருஷ்ணபிரியா அண்ட் பிரஜித் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. அடுத்து கொஷின் நம்பர் 5 போகலாமா? வாட் இஸ் நல்லி சோமி? இப்படி சொல்லிட்டீங்களேவா டே, தமிழ் வந்து டைப் பண்ணவே வராதுடா இந்த கீபோர்டில். இட் இஸ் இங்கிலீஷ் கீபோர்ட். தமிழ் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட தப்பாக தான் காப்பி பேஸ்ட் ஆகும். அதை வச்சு எப்படி நான் ஒரு பிடிஎஃப் போடுறது? வாட் இஸ் நல்லி சோமி? 2n - 1 2n - 2 2n + 2 2n + 1 என்ன வரும்? நல்லி சோமி அப்படின்னா என்னது? வாட் இஸ் நல்லி சோமி? வெரி குட், 2n - 2. ஸோ ஏற்கனவே இருக்க டிப்ளாய்டு கண்டிஷனில் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்ஸுமே இல்லைன்னா அதுதான் நல்லி சோமி. சரியா? ஸோ எதுவுமே இல்லை, 0னா தானே நல் அப்படின்னு சொல்லுவோம். அனு ஃபர்ஸ்ட் பிளேஸ், முகமது அஜ்மல் செகண்ட் பிளேஸ் அண்ட் யூசுஃப் முகமது தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 6 போயிடலாம். ஈகோ R1 cleaves DNA at, இந்த கொஷின் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. எல்லாமே படித்து முடித்ததுக்கப்புறம் எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்களா? படித்து முடிச்சிட்டிங்களா சாரோ? ஈகோ R1ஓட ரெகக்னிஷன் சைட் ஒரு பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் வந்து எது? அதுதான் கேள்வி. என்ன வரும்? வெரி குட், 𝐺𝒐𝒓𝒆ங்கிறதான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஸ்டடி டுகெதர் ஸ்மைலி குயின் 2 பேரோட ஐடியுமே பிளாக் ஆக போகுது. பேசுறதுக்கு வேற இடமா இல்லை, இங்கே வந்து தான் பேசணுமா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? அனு, முகமது அஜ்மல் அண்ட் யூசுஃப் முகமது தான் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. லைக் பண்ணாமல் இருக்க எல்லாருமே ஸ்மாஷ் த லைக் பட்டன். இப்போ கொஷின் நம்பர் 7 போகலாம். இன் விச் டெக்னிக்ஸ் எத்தீரியம் புரோமைட் இஸ் யூஸ்ட்? இதுவும் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஷின்ஸ், நிறைய கொஷின் பேப்பரில் இருக்குது இல்லையா? முடிச்சாச்சா? அப்போ சாரோ லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் பார்த்தீங்களா? அதில் நான் ஆர்டர் சொல்லியிருக்கேன்ல, அந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்கள். வாட் ஹேப்பன் டு யாழ் சார்? ஏன் என்னாச்சு? சதர்ன் பிளாட்டிங், வெஸ்டர்ன் பிளாட்டிங், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், எத்தீரியம் புரோமைட் ETBR எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எஸ், வெரி குட், அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ லீடர் போர்டில் அனு ஃபர்ஸ்ட் பிளேஸ், முகமது அஜ்மல் செகண்ட் பிளேஸ் அண்ட் யூசுஃப் முகமது தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 8 போகலாம். கொஷின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஹூ இஸ் ரிகார்டட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர்? Who is regarded as the father of tissue culture? Carl Ehrlich, Gottlieb Haberland, Mendel, Bolivar and Rodriguez. Plant tissue culture ஓட father அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? அதுதான் கேள்வி. Very good, option B, Gottlieb Haberland. Okay, so leader board பார்க்கலாமா? யூசுஃப் முகமது, முகமது அஜ்மல் அண்ட் பிரஜித் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. அனு என்னாச்சு? ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து 4th பிளேஸ் வந்துட்டீங்க. தமயந்தி 5th, கிருஷ்ணபிரியா 6th பிளேஸில், 7th பிளேஸில் ஜஸ்டின் இருக்காங்க, 8th பிளேஸில் நூரா, ராஜா 9th பிளேஸ் அண்ட் கிஷான் 10th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, கொஷின் நம்பர் 9 போகலாம். ஹி எண்டட் த லைவ் பிட்வீன். தெரிலடா, என்கிட்ட கேட்டால் எனக்கு இப்படிரா தெரியும். முதல்ல ஸ்பேம் பண்ணாதீங்கடா, இன்னொரு செஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் அனிமல்ஸ் எக்ஸிபிட் ஓவோவிவிபாரிட்டி? ஓவோவிவிபாரிட்டி எந்த அனிமல்ஸில் பார்க்க முடியும்? ஃப்ராக், ஷார்க், ஷீப், ஹென்.
பார்க்கலாமா? ஷார்க் இஸ் த ரைட் ஆன்சர். 𝑂𝑂 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓவிபாரஸ் அப்படின்னா எக்லேயிங் அனிமல்ஸ், விவிபாரஸ் அப்படின்னா குட்டி போடுற அனிமல்ஸ். ஸோ சில ஆர்கானிசம்ஸில் பார்த்தீங்கன்னா முட்டையும் போடும் குட்டியும் போடும், 2 மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுமே அங்கே நடக்கும். அதுதான் ஓவிவிபாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அடுத்து போகலாமா? பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, யூசுப் முகமது செகண்ட் பிளேஸ் அண்ட் முகமது அஜ்மல் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 10 போகலாமா? The male sex hormone testosterone is secreted from. The male sex hormone testosterone is secreted from. லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சில பேருக்கு தாண்டா அந்த பிரச்சனை இருக்குது, மற்ற எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுது. டிஃப்ரெண்ட் மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை டிஃப்ரெண்ட் ப்ரௌசர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட மெயில் ஐடி தான் பிரச்சனை, வேறு ஐடி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டவுலி செல்ஸ், லேடிக் செல்ஸ், எபிடிடைமஸ், ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ எது கரெக்டான ஆன்சர்? த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் வந்து எங்கேருந்து செக்ரேட் ஆகுது? லேடிக் செல்ஸ். ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இல்லையா? லீடர் போர்ட் போகலாமா? பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூசுப் முகமது செகண்ட் பிளேஸ் அண்ட் அனு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. LNG-20 ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் ஹார்மோன் ரிலீசிங் இன்ட்ராயூட்டரைன் சிஸ்டம். ரீசன் என்ன? They increase the viscosity of the cervical mucus and thereby prevent the sperms from entering the cervix. Assertion and reason based பண்ண questions எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது? பார்க்கலாமா? ஸோ த ரைட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. அசர்ஷனும் சரி ரீசனும் சரி வந்து கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அவ்வளோதான்டா. அடுத்து போகலாமா? பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூசுப் முகமது செகண்ட் பிளேஸ் அண்ட் அனு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. அடுத்த கொஷின் நம்பர் 12 பார்க்கலாம். ஹர்ஷவர்தினி எந்த சாப்டர்டா அது? Just let me know what chapter it is. 21 trisomy is observed in. 21 trisomy or trisomy 21 சொல்வாங்க. அது என்ன கண்டிஷன்? டவுன் சிண்ட்ரோம், பேட்டன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ரேவதி குவிஸோட லிங்கை வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். டவுன் சிண்ட்ரோம் இஸ் த ரைட் ஆன்சரா? ட்ரைசோமி 21 அப்படிங்கிறது டவுன் சிண்ட்ரோம், ரைட்? ஸோ லீடர் போர்டில் பார்த்தீங்கன்னா பிரிஜித் ஃபர்ஸ்ட் பிளேஸ், யூசுப் முகமது செகண்ட் பிளேஸ் அண்ட் முகமது அஜ்மல் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 13 போகலாம். சாப்டர் 2 நான் பார்க்குறேன்டா. மாடர்ன் மேன் பிலாங்ஸ் டு விச் பீரியட்? மாடர்ன் மேன் பிலாங்ஸ் டு விச் பீரியட்? மாடர்ன் மேன்னா ஹோமோசாப்பியன்ஸ்டா. So Quaternary, Cretaceous, Silurian, Cambrian. So the right answer will be modern man belongs to which period Niketa? Quaternary is the right answer. Okay, leaderboard போலாமா? யூசுப் முகமது, பிரிஜித் அண்ட் முகமது அஜ்மல் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 14 பார்க்க போகிறோம். அத்லெட்ஸ் ஃபுட் டிசீஸ் இன் ஹியூமன் இஸ் காஸ்ட் பை. அத்லெட்ஸ் ஃபுட் யாருனால வருது? ஸ்பாம் பண்ணாதீங்க ஈஸ்வரன், உங்கள் ஐடி பிளாக் ஆகும். லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து லைவ் கிடையாது, யாழ் சருக்கு உடம்பு முடியல, அதனால லைவ் வந்து என் பண்ணிட்டாரு. சரியா? பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு டீச் பண்ண வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? athlete's foot அப்படிங்கிறது இட் இஸ் காஸ்ட் பை ஃபங்கை. லீடர் போர்ட் போகலாமா? யூசுப், பிரஜித் அண்ட் முகமது அஜ்மல் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸில் இருக்காங்க. கொஷின் நம்பர் 15 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். Which of the following pairs is correctly matched for the product produced by them? Which of the following pairs is correctly matched for the product produced by them? Azitobacter aceti antibiotics produce பண்ணும், மெத்தனோபாக்டீரியம் லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும், பெனிசிலியம் நோட்டாட்டம் அசிட்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும், சாச்சுரோமைசஸ் செரிவேஷியை எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்டான மேட்ச் என்னது? டேய், மெத்தனோபாக்டீரியம் எப்படா லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும்? லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூசிங் பாக்டீரியா இருந்தால் தான் அது லாக்டிக் ஆசிடை உருவாக்கும். புரியுதா? இங்கே மெத்தனோபாக்டீரியம் வராது. சாச்சுரோமைசஸ் செரிவேஷியங்கிறது தான் ஈஸ்டோட பைனாமியல் நேம். ஸோ ஈஸ்ட் தான் எனக்கு எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது இல்லையா? அப்போ சாச்சுரோமைசஸ் செரிவேஷியே எத்தனால் அப்படிங்கிறது தான் கரெக்டான மேட்ச். புரிஞ்சுதா? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லீடர் போர்டு இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பிரஜித் இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் யூசுப் முகமது அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து முகமது இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எண்டு குவிஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே டெலகிராம் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் வந்து ஷேர் ஆகும். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாமா? எஸ், கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து இப்போது குவிஸில் பார்த்தோம், ரைட்? ஸோ 2 மார்க்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக்கை போட்டுருங்க. ஓகே, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குடா? படிச்சிட்டிங்களா? 2024 கொஷின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸும் 2023 கொஷின் பேப்பரில் இருந்த கொஷின்ஸும் எல்லாமே படித்தாச்சா? 3 மணிக்கு வரும்போது அது 2 முடிச்சுட்டு வான்னு சொன்னேன் இல்லையா? முடிச்சாச்சா? எஸ், ஓகே. ஸோ இப்போ 2022 கொஷின் பேப்பர் பார்க்கலாமா? ஜுவாலஜி இன்னும் படித்த மாதிரியே மேம் மறக்குது எல்லாமே. நீங்கள் புரிஞ்சு படிக்காமல் மக்கப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அப்படி தான் மறக்கும். சரியா? புரிஞ்சு படிக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு கதை மாதிரி ஃப்ரேம் பண்ணி படிங்க. அப்போ தான் கதை ஞாபகம் இருந்தால் பாயிண்ட்டும் ஞாபகம் இருக்கும். ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணாமல் எழுதுவோம். சரியா? ஓகே, சொல்லுங்க. ஸ்லீப்பி ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரம் விடியல் பேட்ச் சொல்லுங்க. சரி, இப்போ வந்து கொஷின் பேப்பர் பார்க்கலாம். பாட்னி பொறுத்த வரைக்கும் இப்போ 2 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெலிட்டோஃபிலி நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? வாட் இஸ் மெலிட்டோஃபிலி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நம்ம போன கொஷின் பேப்பரில் தான் கேந்தரோஃபிலி பார்க்கும்போது நான் ஒன்ஸ் ரீகால் பண்ணி கொடுத்துருந்தேன் இல்லையா? மெலிட்டோஃபிலினா என்னது? மெலிட்டோஃபிலி அப்படின்னா என்னது? பாட்டனியில் 7th லெசனும் 8th லெசனும் ஆட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, ஸோ 7th லெசன்லேருந்து மேபி 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா. எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ பீஸ்னால வருது, பாலினேஷன் பை பீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். ஸோ இது வந்து நம்ம தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம் இல்லையா? இதை நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பிடிஎஃப்ல இருக்குது. இட் இஸ் ஃப்ரம் சாப்டர் 1. டெஸ்ட் கிராஸ் சாப்டர் 2. என்சைம்ஸ் டு கட் த டெர்மினல் அண்ட் இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து சாப்டர் 4. ஜீன் மேப்பிங் அப்படிங்கிறது சாப்டர் 3. என்சைம்ஸ் யூஸ்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங் சாப்டர் 4. வாட் இஸ் டோட்டிபோட்டன்சி சாப்டர் 5. இப்போ இதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் நான் கொடுத்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் பிடிஎஃப்ல இருக்குன்னா டெஸ்ட் கிராஸ் இருக்குது, ஜீன் மேப்பிங் ஆர் ஜெனடிக் மேப்பிங் ரெண்டுமே ஒன்று தான், டோட்டிபோட்டன்சி கொஷின் வந்து இருக்குது, என்சைம்ஸ் யூஸ்ட் இன் ஜெனடிக் இன்ஜினியரிங்கும் இருக்குது. ஸோ 5 கொஷின் தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பிடிஎஃப்லேருந்து வந்திருக்கு. சரியா? ஓகேவா? கிளியர்? டே, ஒரே நிமிஷம். நம்ம காலையில் வந்து ஒரு 1 மார்க் நம்ம பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த 1 மார்க்கில் வந்து இதோ இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தது. இப்படி ஒரு ஜீனோடைப் இருக்கக்கூடிய பிளான்ஸில் எவ்வளவு டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இருந்தது. நான் ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பட் இட் இஸ் அ புக் பேக் கொஷின் அண்ட் த ஆன்சர் இஸ் 4. ஓகே, பாட்னியில் சாப்டர் 2ல் இருக்குது. அதையாவது எவனாவது வாயை திறந்து சொன்னியா? எவனுமே வாயை திறந்து சொல்லலை இல்லையா? ஹர்ஷவர்தினி சொல்லிதான் இப்போ தெரியுது. இது வந்து
இப்படி ஒரு கொஷின் வந்திருக்கும், அதுக்கு ஆன்சர் வந்து 4. சரியா? சரி, இப்போ அடுத்து 2 மார்க் போல 2 மார்க் பார்த்தாச்சு, 3 மார்க் போலாமா? இந்த எல்லா கொஷின்ஸும் படிச்சிட்டியா அப்படிங்கிறத பார்த்துக்கோ. நான் ரவுண்ட் பண்ண எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டியா? உன்னால் இந்த 5 கொஷினுமே அட்டென்ட் பண்ண முடியும், தெரியுமா? ஸோ இப்போ 3 மார்க் போகலாமா? மேம் யாழ் சார் லைவ் ஸ்டாப் ஆகிடுச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, பிளேலிஸ்ட் பார்த்து படிங்க. இப்போ லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபேட்டம். வாட் ஆர் மல்டிபிள் alleles? What do you know about the word PBR 322? Name of the man-made cell, how it is formed, give an account on cryopreservation. இப்போ இதில் வாட் ஆர் மல்டிபிள் alleles வந்து நான் கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கு. வாட் டு யூ நோ அபவுட் PBR 322 இருக்கு, man-made cell வந்து இருக்கு, cryopreservation இருக்கு, இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின். நீ 4 கொஷின் அட்டன் பண்ணலாம். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் படிச்சிங்க அப்படின்னா 4 கொஷின் அட்டன் பண்ணலாம். டபேட்டம் நம்பர் 1 சாப்டர், மல்டிபிள் allele நம்பர் 2, PBR 322 நம்பர் 4, மேன்மேட் சிரல் வந்து சார்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நானும் சார்ட் மட்டும்தான் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். சரியா? இது வந்து நம்பர் 3யா? ஓகே, க்ரையோ ப்ரிசர்வேஷன் இஸ் நம்பர் 5 சாப்டர். ஸோ இந்த 4 கொஷின் படிச்சிட்டிங்களா? எஸ். டே பசங்களா, ஏபிஓ பிளட் குரூப் சொல்லக்கூடாது, இங்கே மல்டிபிள் அலீல்ஸ்னு கேட்கும் போது பாட்டனியில் இந்த லெசன் மல்டிபிள் அலீல்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏபிஓ பிளட் குரூப் சொல்லாதீங்க, பாட்னியை வச்சு சொல்லணும். சரியா? ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்ல இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ 1, 2 ரெண்டுமே அட்டென்ட் பண்ணலாம். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இப்போ இந்த 4 கொஷினுமே உன்னால் அட்டென்ட் பண்ண முடியும். 4மே வந்து நம்ம கொடுத்த கோல்டன் 5 மார்க் பிடிஎஃப்ல இருக்குது. சரியா? ஓகேவா? ஸோ இந்த 4 கொஷின் தெரியுமா? ஏதாவது படிக்காமல் இருக்கீங்களா? இந்த 4 கொஷினில் மேம் நான் இதை அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சுருக்கேன், இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? பெண்டிங் வச்சுருக்கீங்களா? எஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே பாட்டனி கொஷின் பேப்பர் தான். இதுக்கு மேலே தான் நம்ம பயோஸ்வாலஜி பார்க்க போகிறோம். ஓவியூல் படிக்கலை, சரி ஓவியூல் வந்து படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் படிச்சுக்கோங்க, ஓவியூலும் படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஓவியூல் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஏற்கனவே படித்த கான்செப்ட் தான், கொஞ்சம் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே நீங்கள் 10th படித்தா அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. சரியா? டோன்ட் வரி அபவுட் இட், அதே தான் ஒன்ஸ் ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட போங்க. சரியா? ஓகே, இப்போ அடுத்து ஜுவாலஜி போகலாமா? ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்கெல்லாம் நம்ம மென்டியில் பார்த்து இது வீக் குவிஸில் பார்த்துட்டோம். 2 மார்க்கும் 3 மார்க்கும் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் எபோலைசிஸ்? எபோலைசிஸ் கொஷின் வந்து நான் கொடுத்த 2 மார்க் அண்ட் 3 மார்க் பிடிஎஃப்ல இருக்குது. ஹொலாண்ட்ரிக் ஜீன்ஸ் வந்து இருக்குது. தென் வாட் ஆர் இன்டர்ஃபெரான்ஸ் அண்ட் தேர் ரோல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, 3 கொஷின் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? இதை தாண்டி மேம் நான் வந்து கிரேஸ் மார்க் வாங்குற அளவுக்கு எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? லீடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் வந்து கிரேஸ் மார்க் வாங்குற அளவுக்கு எழுதலாம். ரெப்ளிகேஷனில் எனக்கு கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ராண்ட் தான் வந்து லீடிங் ஸ்ட்ராண்டு, எனக்கு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகிறது தான் வந்து லாகிங் ஸ்ட்ராண்டு. அப்போ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு பேர் 𝑬𝒐𝒑𝒔 ஃப்ராக்மெண்ட்ஸ். அந்த டிஎன்ஏ லைகேஸ் வச்சு நம்ம பேஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வர விஷயம். ஸோ இதை நீங்கள் வந்து கிரேஸ் மார்க் வாங்குற அளவுக்கு எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆர் கெப்பாசிட்டேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். கெப்பாசிட்டேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போது கெப்பாசிட்டேஷன் நான் கொடுத்துருக்கேன்டா, ஆமாம் இது இருக்குது, நம்மளோட 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கெப்பாசிட்டேஷன் இருக்குது. இட் இஸ் அ பயோகெமிக்கல் ஈவெண்ட். எல்லா ஸ்பெர்ம்ஸும் வந்து அண்டர்கோ பண்ணக்கூடியது. ஒரு எக்குக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு கெப்பாசிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பயோகெமிக்கல் ஈவெண்ட் அங்கே நடக்கணும். சரியா? ஓகே, ஸோ இந்த 4 கொஷினுமே உங்களால் தாராளமாக அட்டென்ட் பண்ண முடியும். அப்போலைசிஸ் அட்டென்ட் பண்ணலாம், which is from chapter 1. Capacitation chapter 2 தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். ஹொலாண்ட்ரிக் ஜீன் chapter 4. லீடிங் ஸ்ட்ராண்ட் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் வந்து chapter 5. இன்டர்ஃபெரான்ஸ் chapter 7.
சூப்பர் பக் வந்து சாப்டர் 4. சூப்பர் பக்னு யாரை சொல்லுவோம் தெரியுமா? ஆமா, பிஃபோர் பெனிட்ரேஷன் ஆஃப் த ஓவம் சில பயோகெமிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே நடக்கும். ஆமா, ஸோ இங்கே சூப்பர் பக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, எந்த ஆர்கானிசமாக சூப்பர் பக்னு சொல்லுவாங்க தெரியுமா? 2n ஹோமோகேமெட்ரிக் அலீல் அப்ளை பண்ணணுமா? புரியல, உங்களுடைய கேள்வியே புரியல ஹர்ஷவர்தினி. சூப்பர் பக் அப்படின்னா என்னதுடா தெரியுமா தெரியாதா? 8th லெசன் அதெல்லாம் ஓகே, 4th லெசன் இல்லையா? 8th லெசனா? ஓகே, ஸோ சூப்பர் பக்னா என்னது சொல்ல, எந்த ஆர்கானிசம்? லெசன் மாறுனது இப்போ ரொம்ப முக்கியம். சூப்பர் பக்னா என்ன, எந்த ஆர்கானிசமா சூப்பர் பக்னு சொல்லுவாங்க? அதுக்கு எவனாவது இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கியா? சூடோமோனாஸ் பென்டிடா. ஏதோ தப்பா இருக்கே. சூப்பர் பக் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பிச்சு போடுவேன், நான் சொன்னதையே ஒரு 2 வாரத்தை அதிகமாக சொல்லியிருக்கேன். எந்த பாக்டீரியாவை சூப்பர் பக்னு சொல்லுவாங்க? கேள்வி புரியுதா இல்லையா? சூடோமோனாஸ் புட்டிடா. அத்தனை பேர் வந்தீங்க மேம் அந்த லெசன்ல இந்த லெசன். அப்போ உனக்கு லெசன் தெரிஞ்சிருக்குன்னா ஏன் ஆன்சர் தெரியல? ஆன்சர் வேணுமா இல்லை லெசன் வேணுமா? எனக்கு இந்த லெசன் தெரியுங்க, இட் இஸ் ஃப்ரம் லெசன் 8ன்னு எழுதி வச்சா அட்லீஸ்ட் ஒரு மார்க் போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல, ஆன்சர் தான் வேணும். சூடோமோனாஸ் புட்டிடா, சரியா? ஸோ இந்த சூடோமோனாஸ் புட்டிடாவை ஏன் வந்து சூப்பர் பக்னு சொல்கிறாங்க? ஆயில் ஸ்பில்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக ஹெல்ப் ஆகும். இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னா கடல் வழியாக ஷிப்பில் வச்சு தான் அனுப்புவாங்க, டின்னா. அப்போ அந்த டின் வந்து இப்போ கடலில் அலைகள் எல்லாம் அதிகமாக வந்தது அப்படின்னா மேபி கடலையே ஸ்பில் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆயில் ஸ்பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயில் ஸ்பில்ஸ் கடலில் இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இந்த ஆயிலும் தண்ணியும் ஒன்றாவே மிக்ஸ் ஆகாது. ஆயில் அப்பர் லேயரில் அப்படியே வந்து இருக்கும், ஏன்னா அது டென்சிட்டி அதிகம். ஸோ சன்லைட்டை உள்ளே போக விடாது, காற்றை உள்ளே போக விடாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு, ஃபிஷ்ஷஸ்க்கு தேவையான எந்த ஆக்சிஜனும் சன்லைட்டும் உள்ளே போகாது. அப்போ அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இறந்து போயிடும். இட் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக சூடோமோனாஸ் புட்டிடாவை உள்ளே போடுவாங்க, சரியா? அப்போ அந்த ஆயிலெல்லாம் அது சாப்பிட்டுக்கும். ஓகே, சரி, அடுத்து போகலாமா? Okay, so mention the symptoms of Down syndrome. இது என்ன லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க? பட் இது வந்து நம்மளோட 2 and 3 மார்க் பிடிஎஃப்ல இருக்கு. amniocentesis statutory ban வந்து இருக்கு. 𝑦HGP is called as மெகா ப்ராஜெக்ட் இருக்கு. What are non-infectious diseases? Give an example. டே இது ஈஸியாக எழுதலாம்டா. இந்த 3மே நான் கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கு, ஓகேவா? 2 மார்க் அண்ட் 3 மார்க் பிடிஎஃப்ல இந்த 3மே இருக்கு. டவுன் சிண்ட்ரோம் சாப்டர் 4லேருந்து கேட்டிருக்காங்க. ஆம்னியோசென்டசிஸ் சாப்டர் 3, இது சாப்டர் 5 அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் சாப்டர் 7. இது ஈஸியாக எழுதலாமா? இதுதான் கம்பல்சரி கொஷின். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னா என்னதுடா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னா என்ன எழுத போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஹர்ஷவர்தினி. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். சீவால் ரைட் நான் சொல்கிறேன்டா. முதல்ல இந்த கொஷினை சொல்லுடா. கம்பல்சரி கொஷின் முக்கியமா இல்லை அது முக்கியமா சொல்லு. நாட் டிரான்ஸ்மிட்டட் டு அனதர் பர்சன் இல்லையா? ஸோ ஒரு நோய் ஒருத்தர்கிட்ட இருக்குன்னா அது இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது, டிரான்ஸ்ஃபர் ஆகாத மாதிரி இருக்க நோய்களை தான் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? டயாபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், வேற ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், வேண்டாம் அது சொல்ல வேண்டாம். ஓகே, இதுதான் வந்து கம்பல்சரி கொஷினில் நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர். ஸோ ஆக மொத்தம் உனக்கு 4 கொஷின் அட்டென்ட் பண்ணணும். அலாங் வித் கம்பல்சரி கொஷின் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியுது, கரெக்டா? இப்போ சீவால் ரைட் வந்து எங்கிருந்து வந்திருக்கு? சீவால் ரைட் வந்து 6th சாப்டர்டா, எவல்யூஷன்ல இருந்து வந்திருக்கு.
ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்டை தான் சீவால் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது வந்து 6th சாப்டர் எவல்யூஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பேஜ் நம்பர் 101ல் இருக்குது. பேஜ் நம்பர் 101ல் இருக்குது. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் / சீவால் ரைட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ டிஃபைன் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு கேட்டாங்க வேற ஒரு கொஷின் பேப்பரில். அதே தான் இங்கே சீவால் ரைட் எஃபெக்ட்னு கேட்டிருக்காங்க. மற்றபடி இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? கேன்சர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். வெரி குட். சரிடா. இப்போ 5 மார்க் சைட் போகலாமா? இந்த கொஷின் ஈஸியாக தானே இருக்குது. இந்த கொஷின் பேப்பர் வந்து மொத்தமாகவே உங்களுக்கு வந்தால் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்குவீங்களா? இப்போ 5 மார்க் பார்க்கலாமா? 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின், இது நம்மளுக்கு தெரியாது, விட்டுருங்க. ஆனால் கலர் பிளைண்ட்னஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ கலர் பிளைண்ட்னஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதை நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக? அதை நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஹார்டி-வைன்பர்க் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 4 கொஷனில் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்ப்ரெயின் மட்டும் ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கொஷின், எதிர்பார்க்காத ஒரு கொஷின். மேக்ஸிமம் எந்த கொஷின் பேப்பர்லையும் ரிப்பீட் ஆகலை. பட் அதுக்கு பதிலாக மற்ற 3மே நம்மளால அட்டென்ட் பண்ண முடியுது இல்லையா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்தால் அவங்களோட மார்க் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பர் நாளைக்கு உங்கள் கையில் கொண்டு வந்து தராங்க. வாட் வில் பி யுவர் மார்க்? பாட்டனி டவுட்டாக இருக்கா? பாட்டனி ஏண்டா அவ்வளோ டவுட்டு? ஏன் இதில் என்ன டவுட்டு? இதுதான் எல்லாமே நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து தானே வந்திருக்கு. இத்தனைக்கும் இங்கே 4 கொஷின்ஸுமே அட்டென்ட் பண்ணுற அளவுக்குள்ள இருக்கு. 95 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின் பேப்பர் வந்தா. 70க்கு 60. ஓகே, 65 + 95 +. சரி, ஐ வில் ப்ரே தட் யூ வில் கெட் அ கொஷின் பேப்பர் லைக் திஸ் டுமாரோ. அப்போ ஈஸியாக இருக்கும்ல. ஓகே, ஸோ அந்த எய்தர் ஆர் சாய்ஸில் அட்லீஸ்ட் ஒன்றாவது உங்களுக்கு தெரியற மாதிரி வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நான் இன்னும் படிக்கலை மேம். வாட் கேன் ஐ டூ? உனக்கு தேவையான எல்லாமே நான் உனக்கு பிடிஎஃபாக போட்டு கொடுத்தாச்சு. அதை நீ படித்தா மட்டும் போதும். அதில் ஒரு கொஷின் கூட விடாமல் படித்தா மட்டும் போதும். சரியா? ஓகே, ஸோ பயப்படாதீங்க, நம்மளுக்கு டைம் இன்னும் இருக்குது. படிக்க ஆரம்பிங்க. சரியா? படிக்கிற கொஷினை உருப்படியாக படிங்க. அதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் லைவ் நம்மளுக்கு எப்போ இருக்குது? 45 questions in PDF, but you have said 20 golden 5 marks. 20 நான் சொல்லவே இல்லையே. 42 or 45 தான் நான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். 20 நீ யார் சொன்னா? எப்போ சொன்னா? பியூர் சயின்ஸ் பாட்னி கொஷின் பேப்பர் சொல்லுங்க. சரி, காட்டுறேன், ஒரே நிமிஷம். எக்ஸ்பிளைன் த ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் ABO பிளட் குரூப்பிங். சரி, அதுக்கு ஏன் இப்போது அனுப்பியிருக்கேன், என்ன பண்ணணும்? அதில் ஹாஃப் ஏக்கும் இந்த மாதிரி நோட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ ஹாஃப் ஏக்கு நான் முன்னாடியே பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? நீங்கள் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீ கேன் ஐ கெட் 60+. இந்த மாதிரி கொஷின் பேப்பர் வந்தால் யூ கேன் கெட். கொஷின் பேப்பர் டஃபாக வந்தது. இப்போ 2023 கொஷின் பேப்பர் மாதிரிலாம் வந்ததுன்னா கஷ்டம் தான். 2023 கொஷின் பேப்பர் நான் டிஸ்கஸ் பண்ணதை எடுத்து பாருங்கள். அந்த கொஷின் பேப்பரே கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் கொஞ்சம் வருது. சரியா? ஓகே, பியூர் சயின்ஸ்க்கு இப்போ பாட்னி கொஷின் பேப்பர் வேணுமா? ஒரே நிமிஷம். நான் உங்களுக்கு வேணா எடுத்து டெலிகிராம் குரூப்ல அனுப்பிடவா? எஸ், நான் உங்களுக்கு எடுத்து ஐ வில் சென்ட் இட் டு யூ இன் த டெலிகிராம் குரூப். இஸ் இட் ஓகே? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஓகே நந்தினி. 11th டீச் பண்ண சொல்லுங்க. டே சாருக்கு உடம்பு சரியில்லைடா. எத்தனை தடவை சொல்றது? சாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நேத்தும் லைவ் இல்லை, இன்னைக்கும் வந்து முடிஞ்ச அளவு எடுத்தாரு. இதுக்கு மேலே அவர்னால முடியல.
உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் பார்த்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? 𝑧𝒑𝒑𝒔 கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் கைவிட்டு எண்ணி சொல்லலாம். 𝑧𝒑𝒑𝒔 அப்ஜெக்ஷன்ஸ் டு டார்வினிசம், யூரே-மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் வந்து ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். இதை தாண்டி வந்து உங்களுக்கு டார்வின்ஸ், ஃபின்ச்சஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ் கொஷின் வரலாம். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் வந்து கேட்கலாம். சரியா? பட் இந்த 5 கொஷின்லேருந்து தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இதை தாண்டி பெருசாக இது வரைக்கும் வேறு எதுவும் கேட்டதே கிடையாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ப்ரெடிக்டபிள் தான் சாப்டர் 6லேருந்து. ஜுவாலஜி இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் மீ. உங்களுக்கு டீச் பண்ண வீடியோஸ் தான் கையில் கொடுத்துருக்கேன் இல்லையா? எஸ், இங்கே இருக்க எத்தனை பேருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எங்கே இருக்குன்னு தெரியாது, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு இந்த பிடிஎஃப் எங்கே இருக்குன்னே தெரியாது மேம், எங்கே போய் பார்க்கணும், இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன்னா ஏற்கனவே காலையிலேருந்து ஒரு 2-3 தடவை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொன்னால் மற்றவன் அடிச்சிருவான். அதனால ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். மேம், நான் ஆல் நைட்டர் புல் பண்ணால் சென்டம் எடுக்க முடியுமா? முடியாது. இது என்ன ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற கதையா? சத்தியமாக முடியாது. என்ன நினச்சிட்டிங்க பயாலஜி கொஷின் பேப்பர் பற்றி? ஒரே செகண்டில் உங்களை வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுற முடியும் ஈஸியாக. ஒரே நைட்டில் சென்டம் வேணுமாமே. Ma'am, compared to 11th biobotany is easy. In 12th, but zoology is tougher. 8th chapterல என்ன படிக்கணும்? zoology 8th chapterலையா? அதில் 5 மார்க் அவ்வளோவா கேட்க மாட்டாங்கப்பா. அப்படியே கேட்டாலும் வந்து உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து கேட்கலாம். பயோகேஸ் ஆர் கோபார் கேஸ், அது வந்து ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். மற்றபடி எல்லாமே அதில் வந்து 2-3 மார்க்ஸ் தான் வரும். மேக்ஸிமம் 2-3 மார்க்ஸ் தான். இட் இஸ் அ வெரி லெஸ் வெயிட்டேஜ் சாப்டர் தான். ஸோ ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸும் படிச்சிருங்க. அதை தாண்டி நான் கொடுத்த கொஷின்ஸை படிச்சிருங்க. போதும், மோர் தேன் இனஃப். டயக்ராம், இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சுடா வீடியோ. ஐ வில் ஷோ யூ வேர் இட் இஸ். இப்போது நம்மளோட யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கா, அதுக்கு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹாவ் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் வீடியோ இங்கே இருக்குது. சரியா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இங்கே இருக்குது. இப்போது எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா? இதோ இந்த வீடியோ லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் யூ ஹேவ் 2-3 மார்க்ஸோட பிடிஎஃப், கோல்டன் 5 மார்க்ஸோட பிடிஎஃப், கொஷின் பேப்பர் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் டயக்ராம் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எல்லாமே இதில் இருக்குது. சரியா? அந்த லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். சரியா? மெகா குவிஸ் எப்போ மேம்? 5 மணிக்கு. மைக்ரோபியல் ஃபியூவல் செல் கேட்டாங்களா? பட் குவார்டர்லி கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோவா வரவே இல்லைடா. நான் ஒரு 10-12 கொஷின் பேப்பர் பார்த்தேன். 8வது சாப்டர்லேருந்து பெருசாக 5 மார்க் வந்து கேட்கவே இல்லை. அதான் மேபி ரொம்ப ரொம்ப ரேராக ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஜுவாலஜியில் 5th and 6th சாப்டர் மினி கொஷின்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் படித்தா போதுமா? முதல்ல அதை படிங்க, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் யூஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஃப். இதை மட்டும் பார்த்தா போதுமா, இதை மட்டும் பார்த்தா போதுமா, அடுத்து நான் போதும்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? மேம் நீங்கள் சொன்ன கொஷின் வரவே இல்லை அப்படின்னு ஈஸியாக ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுதானே ட்ரை பண்ணிருக்கேன். பத்தாது. என்ன படித்தாலும் உனக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பத்தாது. ஆனால் முதல்ல இம்பார்ட்டண்ட்டை படிங்க. இம்பார்ட்டன்ட் படித்தா அதுலேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். அதில் மட்டும்தான் வரும், நான் சொல்லலை. சரியா? பியூர் சயின்ஸ் பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வீடியோ எங்கே இருக்குது? இதே 2 வீடியோ தான் உங்களுக்கும்.
நான் இந்த 2 வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோலையும் டேக் பண்ணியிருக்கேன். எங்கே பாட்னி கொஷின் வருது, எங்கே ஜுவாலஜி கொஷின் வருதுன்னு இங்கே நீங்கள் ஸ்லைட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஏற்ற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ஸ்லைட் பண்ணி பார்த்துக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு வேஸ்ட் டைம். முக்கியமாக பியூர் சயின்ஸ் பசங்களுக்காக தான் இந்த வேலையை உட்காந்து நான் 1 மணி நேரம் பார்த்தேன். 2 வீடியோலையும் நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். பாட்னியில் எந்த கொஷின் எங்கே வருது, ஜுவாலஜியில் எந்த கொஷின் எங்கே நான் டீச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டைம் ஸ்டாம்ப் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வரைக்கும் படித்தது தாராளமாக 85+ வரும், டிபெண்டிங் ஆன் த ஈஸினஸ் ஆஃப் கொஷின் பேப்பர். ஆமாம், எங்கள் ஸ்கூலில் பயோ மேம் எடுக்கவே மாட்டாங்க. என் பயோ யாருன்னு கேட்டால் ஆஷா மேம் தான் சொல்கிறேன். தேங்க்யூ மேம், நன்றி. பாட்டனி படித்தாச்சு, ஆனால் ஜுவாலஜி மெமரியில் இருக்க மாதிரி பாட்டனி இல்லை. என்ன பண்ணுறது? 2 விஷயந்தான். மனப்பாடம் பண்ணிங்கன்னா சத்தியமாக மெமரியில் இருக்காது. ஓகே, ஸ்டோரியை வச்சு லிங்க் பண்ணுங்க. இப்போ நிறைய பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஏதாவது பாயிண்ட் விட்டுருவோமோன்னு பயமாக இருக்கு மேம் அப்படின்னா ஃப்ரேம் அ ஸ்டோரி அவுட் ஆஃப் இட். அந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல, அப்போ அந்த பாயிண்ட்டும் நீங்கள் எழுதிடுவீங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. படிக்க கொஷின் வந்துக்கிட்டே இருக்கு. பயாலஜி அப்படிதான். ஓகே சரிடா, தமிழ் மீடியமுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தாங்க. பொதுவாக கேட்டால் என்ன சொல்கிறது, உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்க ஃபஸ்ட்டு. நீயே கிளாரிட்டியாக கொஷின் கேட்காதப்போ எப்படி கிளாரிட்டியோட ஒரு ஆன்சர் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்வேதா, நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃபை பார்த்துட்டு பேசுங்க. ஸ்வேதா, இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃபை பார்த்தீங்களா இல்லையா? உனக்கு என்ன லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தானே வேணும்? யூ கோ டு திஸ் லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான். இங்கே இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெசன் வைஸ் இருக்குது, சாப்டர் வைஸ் இருக்குது. பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக, லெசன் வைஸ் இருக்குது. டயக்ராம்ஸ்க்கு ஏதாவது பிடிஎஃப் இருக்கா? இதோ இங்கே இருக்கு பாருங்க, இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் பிடிஎஃப். உனக்கு என்னென்ன பிடிஎஃப் வேணுமோ எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கு. யூ கேன் கோ அண்ட் செக் இட். போன இயர் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த இயர் இம்பார்ட்டன்ட் கொஷினா? போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் என்னென்ன கொஷின் கேட்டாங்களோ அதுதான் இந்த வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்லி படிக்கணும். ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷனா? இது என்ன தமிழா இல்லை இங்கிலீஷா? பயாலஜி முதல்ல படிச்சு முடிங்க. படிச்சே முடிக்க முடியாது, இல்ல பேப்பர் பிரசன்டேஷன் வேறையா? ஜுவாலஜி படிச்சா பாட்னி மறக்குது, பாட்னி படிச்சா ஜுவாலஜி மறக்குதா? ஏண்டா ரெண்டுலேயும் என்ன ஒரே கான்செப்டா இருக்கு? அங்கே என்டையர்லி வேற ஒரு விஷயம் படிக்க போறீங்க, இங்க வேற ஒரு விஷயம் படிக்க போறீங்க. நீ ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜுவாலஜி பாட்னின்னு பிரிச்சு பாக்குறீங்க? எனக்கு அதுதான் புரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மேம் ஜுவாலஜி தனியாக கொடுங்க, பாட்னி தனியாக கொடுங்க. பியூர் சயின்ஸ் பசங்க கேட்குறாங்கன்னா சரி, அதுக்குன்னு ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது. அவங்களுக்கு ஜுவாலஜி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதில் அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு நீ ஜுவாலஜி பாட்னின்னு பிரித்து தனியாக கேட்குற? கெப்பாசிட்டேஷன்னா அது ஜுவாலஜியா பாட்னியா? ஜுவாலஜி தானே. இப்போ இந்த மாதிரி சில யூனிக் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது ஏன் மறக்குது? எனக்கு அது புரியவே இல்லை. மல்டிபிள் அலைன்ஸ் மறக்குதுன்னா எனக்கு பாயிண்ட் புரியுது. சரி, பாட்னிலையும் அதே கொஷின் இருக்குது, ஜுவாலஜிலையும் அதே கொஷின் இருக்குது, என்ன படிக்கணும் என்ன மறந்தோம் அப்படிங்கிறத மறந்துடும். ஓகே, ஒத்துக்கிறேன். கெப்பாசிட்டேஷன், இன்ஹிபின், இதெல்லாம் வந்து டப்பேட்டம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு யூனிக்கான கொஷின். இதெல்லாம் மறக்கக்கூடாதுல்ல. லிங்க் இஸ் நாட் ஓப்பனிங் இன் த ப்ரீவியஸ் வீடியோ. தயவு செஞ்சு எந்த லிங்க்கு எந்த வீடியோங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. மொட்டையா கொஷினை கேட்காதீங்க, எனக்கு எப்படி புரியும்? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் ஆம்பசிலின், டெட்ராசைக்ளின், கெனாமைசின், எரித்ரோமைசின், ஸ்ட்ரெப்டோமைசின், அந்த மாதிரி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபீவர் வந்துருச்சு, இல்லை சும்மா ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, சளி பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஒரு டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளாம் தனியாக போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு 2 விஷயம் தெரியாது. எந்த பாக்டீரியானால அந்த நோய் வந்திருக்குன்னு தெரியாது, அண்ட் எந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கு நான் எடுத்துக்கணும், எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், இது எதுவுமே நம்மளுக்கும் தெரியாது இல்லையா? இங்கே தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் நான் எடுத்துக்கும் போது we have 2 types of antibiotics. ஒன்று நேரோ ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று ப்ராட் ஸ்பெக்ட்ரம்.
நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா எனக்கு கம்மியான பாக்டீரியாவை தான் அது கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இல்லை 2 டைப் ஆஃப் பாக்டீரியாவை அது சாவடிச்சிடும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னு வரும்போது ஒரே மாத்திரையை போட்டால் ஒரு 10 வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா செத்து போகும். ஆனால் ஆல்வேஸ் வி ஷுட் கோ ஃபார் நேரோ ஸ்பெக்ட்ரம் தான். அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லது. மேம் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் போட்டால் எல்லாமே செத்து போகுது தானே, அப்போ அதுதானே நல்லதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அதனால தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸே வரும். இப்போ ஒரு பாக்டீரியாவை பாதி கொன்னுட்டு பாதி உயிரோட விட்டுட்டு வரும்போது நெக்ஸ்ட் டைம் அதே டோசேஜ் நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து கேட்காது, அது வந்து ரெஸ்பாண்டே பண்ணாது. ஓகேவா, நீ பாட்டுக்கு போட்டுட்டே இரு, நான் அப்படியே உயிரோட ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னா அது சுத்தம். ஸோ அதனால் இதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அதிகமாக நம்மளுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் நம்மளாக ஓனாக போயிட்டு வாங்கி சாப்பிட்றது, எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னு தெரியாமல் ஓவராக சாப்பிட்றது, எதுக்கு எடுத்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிட்றது, ஆர் ஒரு 3 நாள் எடுத்துக்கணும் 5 நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்க ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நாள் தான் எடுத்துக்கிறோம் 2 நாள் தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரும். சரியா, இது வந்து என்னென்னா பாதி பாக்டீரியாவை கொன்று பாதி உயிரோட விட்டுட்டு வந்துடுறேன். ஸோ இதுதான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறது. சரியா, இப்போ ஜிடி கேமிங் உங்கள் ஐடி பிளாக் ஆகுது, ஸ்பேம் பண்ணால் பிளாக் ஆகுங்கிறது பல தடவை சொன்னது தான். நீ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு தான் கேட்குற, தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் ஸ்பேம் பண்ணுற அது தப்பு. டுவெண்ட்டி 4 hours வீடியோவில் பியூர் சயின்ஸ் பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஷின் லிங்கா? பியூர் சயின்ஸ் பாட்னி இம்பார்ட்டன்ட் கொஷின் லிங்கா இதுவா? இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கொடுத்த அதே பிடிஎஃப் தான். ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலையா? இந்த வீடியோவில் நான் கொடுத்த பிடிஎஃப் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். அங்கே டவுன்லோட் ஆகலைன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒரே லிங்க் தான், உனக்கு எதுவும் மாற்றம் எதுவும் இருக்காது. அங்கே ஒர்க் ஆகலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ட்ரை பண்ணி பாருங்கள். புக் பேக் 1 மார்க் எத்தனை வரும் டோட்டலாக? ஸோ ஜுவாலஜியில் 8 கொஷின், பாட்னியில் 8 கொஷினா, அதில் மேக்ஸிமம் 5 கொஷின் வந்து புக் பேக்கில் இருந்து தான் வரும். மொத்தம் 16 கொஷினில் 10 கொஷின் புக் பேக்கில் இருந்து தான் வரும். சரியா, கிரியேட்டிவ் எம்சிக்யூ இது மட்டும் போதுமா? போதாது. இது மட்டும் போதுமா அப்படிங்கிற கொஷினே வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு கேள்வி. இதுக்கு மேலே அதுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறதே கிடையாது. பயாலஜிலே எதுவுமே தான் பத்தாது. என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே உட்காந்து படிக்கிறியா? டைம் இருக்கா? இல்லை, அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டு போன்னு கொடுக்குறதா இந்த பிடிஎஃப் எல்லாம். இது மட்டும் போதும் நான் என்றைக்குமே சொன்னதும் இல்லை, சொல்லவும் மாட்டேன். பேரியர் மெத்தட், ஹார்மோனல் மெத்தட் வரையும் எழுதுனா போதுமா? பத்தாது. எப்படி பத்தும்? நீங்கள் ஃபுல் மெத்தடும் எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அவங்களே எனி 2 எனி 3 கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் எனி 2 எனி 3. அவங்க ஃபுல்லாக எழுத சொல்லி கேட்கும் போது நம்மளும் ஃபுல்லாக தான் எழுதணும். ஏபிஓ பிளட் குரூப்பிங் இம்பார்ட்டண்ட்டா? படித்து வச்சுக்கோங்க. ஆமாடா. பேரியர் மெத்தட் படிக்கல மேம், இம்பார்ட்டண்ட்டா? கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கௌசல்யா, அடுத்து உங்க ஐடி தான் பிளாக் ஆக போகுது. ஸ்பேம் பண்ணாதீங்கன்னு சொன்னா ஒரு தடவை சொன்னா கேட்காதா? இப்பதானே ஒருத்தனை பிடிச்சி பிளாக் பண்ண, அதே மாதிரி உங்க ஐடியும் பிளாக் பண்ணிடுவா? 𝑬𝒙 உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்றேன், பிளாக் பண்ணிடுவா? எல்லா கொஸ்டினுக்கும் பொறுமையா ஆன்சர் பண்ணிட்டு தானே வரேன். என்ன அவசரம்? எதுக்கு ஸ்பேம் பண்றீங்க? ஸ்பேம் பண்ணால் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரப்பட மாட்டாது. கேளுங்களா, வேற ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க. ஸ்பேம் பண்ணுறவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், ஆமாம் அது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், படிக்கணும். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் RDNA டெக்னாலஜி, எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் டாப் 5 மார்க்கில் எடுத்திருக்கேன். மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10-12 குவார்டர்லி கொஷின் பேப்பரில் பார்த்தப்போ எதுலேயுமே அந்த கொஷின் வந்து ஒரு தடவை கூட கேட்கலடா. நான் பார்த்த எந்த கொஷின் பேப்பர்லையுமே இல்லை. பட் மேபி ரேராக கேட்டால் தான் கேட்பாங்க. சரியா, மற்ற கொஷின்ஸ் எல்லாம் படிங்க, டைம் இருந்தால் மைக்ரோபியல் ஃபியூவல் செல்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் 8th சாப்டர்லேருந்து 5 மார்க் வருது. இட் இஸ் வெரி வெரி ரேரான ஒரு ஈவெண்ட்டு. நடக்கவே நடக்காதுன்னு சொல்லலை, பட் ரேர் ஈவெண்ட். சரியா,
எம்சிக்யூக்கு ஒன் டைம் புக் ரீட் பண்ணால் அட்டென்ட் பண்ணலாமா? லைன் பை லைன் ரீட் பண்ணும். ஆர்ஹெச் ஃபேக்டர் எடுத்திருக்கேன்டா, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோவில் பாருங்கள். ஆர்ஹெச் ஃபேக்டர் நான் எடுத்திருக்கேன். சின்காமி வருமாவா? 2 மார்க்கா? அப்படி ஒரு கேள்வி இது வரைக்கும் நான் பார்க்கல. தமிழ் மீடியமுக்கு சொல்கிறீங்களா? என்ன சொல்லணும்? தெளிவாக கேளு, கேள்வியே தெளிவாக கேளு, அப்போ தான் பதில் கிடைக்கும். இம்யூனோகுளோபுலின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் செத்தீங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு 5 கொஷின் பேப்பர் எடுத்தீங்கன்னா 4 கொஷின் பேப்பரில் அந்த கேள்வி இருக்கும். ஸோ அதை மட்டும் விட்டுறவே கூடாது. ஓவியல் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எத்தனை தடவை டீச் பண்ணதையே திரும்ப டீச் பண்ணுங்கன்னு கேட்க போகிறீங்க? நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் எவனுக்காவது வருதா? யாருக்குமே வரலை. எல்லாரும் என்ன பண்ணுறேன், மேம் நீங்கள் 10 தடவை டீச் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ திரும்ப நான் இப்போ கேட்குறேன்ல, எனக்கு டீச் பண்ணுங்கள், நான் தான் இங்கே ராஜா, நான் தான் இங்கே ராணிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பிஹேவ் பண்ணாது. யூ ஹாவ் ஆல் த பிடிஎஃப்ஸ் இன் யோர் ஹேண்ட், யூ ஹாவ் ஆல் த வீடியோ லிங்க்ஸ் இன் யோர் ஹேண்ட். பிளேலிஸ்ட்டே நான் தூக்கி கொடுத்துட்டேன். அதில் இல்லாத ஒரு விஷயம் கூட நான் இப்போ புதுசாக சொல்லி கொடுக்கறது கிடையவே கிடையாது. சரியா? முதல்ல உங்களோட கேள்வி என்னவோ அது என்ன சாப்டர்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சாப்டரோட ரெஸ்பெக்டிவ் வீடியோவில் போய் பாருங்கள். சரியா? நீங்கள் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு எஃபர்ட்டை போட ரெடியாக இல்லை அப்படின்னா ஏன் மற்றவங்க போடணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாளைக்கு எக்ஸாமில் மார்க் எழுதி உங்களுக்கு வரப்போதா எனக்கு வரப்போதா? அப்போ யார் கஷ்டப்பட்டு படிக்கணும், நீங்களா நானா? ஒரே விஷயத்த 10 தடவை டீச் பண்ணி திரும்ப இப்போவும் டீச் பண்ணுறதுக்கு பேர் வந்து என் சைடுன்னு தான் எஃபர்ட் வருது, உன் சைடுன்னு நீ எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை, அப்புறம் எப்படி மார்க் வரும்? Hi ma'am, I'm from 11th Theminal. I got to know about my biology exam mark yesterday. 70க்கு 68. Super Ismail, very good da. எதில் மார்க் போச்சு? 1 மார்க்கா? ஜுவாலஜி 9th லெசன் வருமா? 8th லெசன் வரைக்கும் தான் உங்களுக்கு போர்ஷன்ஸில் இருக்குது. ஒருவேளை உங்களோட ஸ்கூலில் 9th லெசனும் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸ்பெர்ம் கண்டிப்பாக வரும். டயக்ராம் மட்டுமே 3 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட 5 மார்க்கில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஹார்டி வைன்பர்க் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக் பேக்கில் படித்தா பப்ளிக்கில் எவ்வளோ மார்க் வரும்? ஒரு 40லேருந்து 45 மார்க் வரும். பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணலையோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எண்டோஸ்பெர்ம் இம்பார்ட்டண்ட்டா கேட்டிருக்காங்கடா, ஆனால் ஒரு 10 கொஷின் பேப்பர் எடுத்தால் 2 கொஷின் பேப்பரில் இருக்குது, அவ்வளோதான் அது இம்பார்ட்டன்ட். ஓகே. அடாப்டிவ் ரேடியேஷன் வருமா? கண்டிப்பாக வரும். 6th லெசனில் இருக்க எல்லா 5 மார்க்கும் கண்டிப்பாக படிக்கணும். எது வேணால் வரலாம். சரியா? பாட்டனி 6th லெசன் போர்ஷன்ஸ்லேயே கிடையாது. மேபி உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து கேள்விகள் வரும். பாட்டனியில் 5th சாப்டர் வரைக்கும் தான் போர்ஷன். அதே மாதிரி ஜுவாலஜியில் 8th சாப்டர் வரைக்கும் தான் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ். கிராசிங் ஓவர், எஸ், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச்ஜிபி போத் கோல்ஸ் அண்ட் சாலின் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஹெச்ஜிபி பொறுத்த வரைக்கும் மெத்தடாலஜிஸும் சரி, கோல்ஸும் சரி, சாலின் ஃபீச்சர்ஸும் சரி எல்லாமே கேட்பாங்க. அதில் மெத்தடாலஜிஸ் இது வரைக்கும் பெருசாக கொஷின் பேப்பரில் வரலை. கோல்ஸ் வரும், சாலின் ஃபீச்சர்ஸ் வரும். ஆனால் அதுவுமே படிச்சுக்கிறது நல்லது. 1 மார்க் இன் எம்சிக்யூ அண்ட் another 1 மார்க் இன் 5 மார்க். ஓகே, ஓகேடா. சரி, நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. பட் ஃபார் நவ் இட் இஸ் வெரி வெரி குட். பரவாயில்ல. புக் பேக் மோஸ்ட்லி வருமா? புக்கின்னா புக் பேக் படித்தா பாஸ் ஆகலாம். உனக்கு பாஸ் மார்க் போதும்னா நீ புக் பேக்கை மட்டும் படி. ஆனால் ஒரு கொஷின் கூட விடாமல் படி. ஆனால் எனக்கு வந்து பாஸ் மார்க்லாம் என்ன மேம் மார்க், அதெல்லாம் ஒரு மார்க்காக நான் வந்து 80 90ன்னு வாங்கணும்னா புக் பேக்கை மட்டும் நம்பி போகாத, புக் இன்சைடும் நீ படிக்கணும். ஜுவாலஜியில் ரொம்ப குறிப்பாக வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. பாட்டனியில் அவ்வளவா புக் இன்சைடு வராது. ஜுவாலஜியில் நிறைய புக் இன்சைட் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் படித்து தான் ஆகணும். லிம்ஃப் நோட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கா? அவ்வளவா இல்லைடா, அவ்வளவா இல்லை. கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லலை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பயோரெமிடியேஷன் வருமா? 2-3 மார்க்காக வரும், கண்டிப்பாக வரும். கேன்சர் செல், நார்மல் செல் வாய்ப்பு இருக்குது கேட்குறதுக்கு. எஸ். ஹைப்ரிட்லாம் எடுத்தாச்சு காவ்யா. உங்கள் சேனல் பார்த்து தான் படித்தேன். 12th மேக்ஸில் 99. சூப்பர் சூப்பர்ரா, வெரி குட்.
சரிடா, இப்போது லைவ் எண்ட் பண்ணிக்கலாமா? அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட 𝑚𝑣SAT எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, 𝑚𝑣SAT ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 𝑚𝑣SAT ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹெச்ஐவி கொஷின் நான் பார்க்கவே இல்லை ஒரு கொஷின் பேப்பரில் கூட. 11th பயோ எக்ஸாமில் பாட்டனி மேம் ஈஸி, ஜுவாலஜி போத் 5 மார்க் புக் இன்சைட். ஜுவாலஜியில் அப்படி தான் கொஞ்சம் வச்சு செஞ்சுருவாங்க. சரி பார்த்துக்கலாம்டா. பார்த்தனும் கார்பி. எப்படி மேம்? எப்படி மேம்னா I got 88 in my 11th public exam in previous year. Superb da. 𝑚𝑣SAT ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன்? இப்போதைக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சென்டருக்கு நேரில் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் தான் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வரும்போது நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சரியா? ஆனால் இப்போதைக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் மட்டும்தான். இந்த அக்டோபர் 4, 5, 11, 12 இந்த 4 தேதியில் நடக்க போகிற எக்ஸாம் இஸ் ஆஃப்லைன் கம்ப்ளீட்லி. ஆன்லைன் மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரலாம், வரப்போ நாங்கள் சொல்கிறோம். 𝑚𝑣SAT எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? நம்ம லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இல்லை எந்த வீடியோ நம்ம சேனலில் எந்த வீடியோ போனாலும் முதல் லிங்கே வந்து அதுதான் இருக்கும். ரெஜிஸ்டர் ஹியர் ஃபார் 𝑚𝑣SAT 2025 லிங்க் இருக்கா? லிங்கை தொட்டு உள்ளே போனோன்னா உன்னோட பேர், நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற, என்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீட்டா ஜேஇயா அப்படின்னு கேட்கும். நீங்கள் மேக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, மேக்ஸில் எனக்கு கொஷின்ஸ் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும்னா ஜேஇ கொடு. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். எனக்கு மேக்ஸ் வேணாம், பயாலஜி தான் ஈஸி படிக்கிறதுக்கு அப்படின்னா நீ நீட் கொடுத்துரு. அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜிலேருந்து கொஷின்ஸ் வரும், சரியா? எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ரிவைஸ் பண்ணுறது? சார் உங்களோட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு, நீங்கள் திரும்ப அதை கவனிக்காமல் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஆஃப்லைனில் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாமே. என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? போர்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 𝑚𝑣SATோட போர்ஷன்ஸ் வந்து நான் காட்டுறேன், சரியா? காலையில் லைவ்லேயும் காட்டியிருந்தேன். நீங்கள் இந்த லைவில் தான் வரீங்க அப்படின்னா இப்போதான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தீஸ் ஆர் த போர்ஷன்ஸ். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஜேஇஇ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 15, கெமிஸ்ட்ரியில் 15, மேக்ஸில் 15, மொத்தமாகவே 45 கொஷின் தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த போர்ஷன், சரியா? மேக்ஸில் இந்தந்த டாப்பிக்கெல்லாம் வரும், ஃபிசிக்ஸில் இந்த டாபிக், கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும், சரியா? இதுவே நீட்டுன்னு கொடுக்குறீங்கன்னா ஃபிசிக்ஸில் 22 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 22, பயாலஜியில் 46 கொஷின் வந்து மொத்தமாக வரப்போகுது. ஸோ ஆக மொத்தம் ஒரு 90 கொஷின் வந்து வரலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். நீட் பசங்க இதுதான் போர்ஷனு. ஜேஇஇ அப்படின்னு கொடுக்குறீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதுனா இதுதான் போர்ஷன். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின் பேப்பர் வரும். அதனால் பார்த்து கொடு, சரியா? மேக்ஸ் வேணுமா இல்லை பயாலஜி வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யூ சூஸ் யுவர் ஓன் பேட்டில். எதில் நீ ஈஸியாக மார்க் வாங்கலாமோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே வேதாந்து ஸ்டூடெண்ட் தான். ஆஃப்லைனில் 𝑚𝑣SAT எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் மாலத்தி நீங்கள் எந்த வீடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக இப்போ வந்து போன உடனே பார்க்குற வீடியோ இந்த லாஸ்ட் 24 hours ஸ்டடி பிளான் இல்லையா? இதுக்குள்ளே போனீங்கன்னா யூ ஹாவ் ஆல் த கொஷின்ஸ். இங்கே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேம் ஆல்சோ தீமின்னல் பேட்ச் இப்போ ஜாயின் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். எப்போ வேணாலும் தீமின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் வருமா? டிரான்ஸ்லேஷனல் காம்போனன்ட்ஸ் கேட்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ் கேட்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் 2 லெசன் ஸ்கூலில் நடத்தவே இல்லை, என்ன பண்ணுறது? டேய், பயாலஜி டீச்சர்கிட்ட என்ன கேள்விடா கேட்குற? யூ ஹாவ் ஆல் தி வீடியோஸ். இப்போ கெமிஸ்ட்ரியில் உனக்கு ஏதாவது படிக்கணும்னா அதுக்கு ஸ்ராவணி மேம் வீடியோ போட்டிருக்காங்க நம்ம சேனலில். இட் வில் பி அவைலபிள் இல்லையா? அதை நீ பார்த்துக்கலாம்.
பாட்டனி போர்ஷன்ஸ் என்னவா? எதுக்கு? திருச்சியில் வேதாந்து இருக்கா? ஆமாம் இருக்குடா. திருச்சியில் வந்து வேதாந்து இருக்கு. I'll show you where it is. தோ திருச்சியில் தில்லை நகரில் இருக்குடா. திருச்சியில் தில்லை நகரில் இருக்கு. நீங்கள் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்து காட்டும். இம்யூனோகுளோபுலின் வருமா? சத்தியமாக வரும், விட்டுறவே கூடாது. நோ கோச்சிங் ஃபார் 𝑚𝑣𝒙. 𝑚𝑣𝒙 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்ட் புக்கில் என்ன இருக்கோ அதை புரிஞ்சு படித்தாலே போதும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க இல்லையா, அது பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். பயாலஜி பாட்னி சாப்டர் 1 to 7, ஜுவாலஜி சாப்டர் 1 to 6 இம்பார்ட்டன்ட் ப்ளீஸா. இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் போட்டுட்டேன், எடுத்துக்கோ, அவ்வளோதான். சரிடா. பாட்டனி சூப்பராக பண்ணிட்டேன், பட் ஜுவாலஜி போயிடுச்சா? அதான் சில பேருக்கு பாட்னி இஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட் அண்ட் சில பேருக்கு வந்து ஜுவாலஜி இஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட். எது உங்களுக்கு வீக்காக இருக்கோ அதில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 𝑚𝑣𝒙 டியூட்டிகாரனில் இல்லை, தூத்துக்குடியில் இல்லை, திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் இருக்குது. திருநெல்வேலியில் முல்லை நகரில் ஒரு ஸ்கூலில் வந்து இருக்குடா. ஸோ நீங்கள் அங்கே போய் எழுதிக்கலாம். ஒரு ½ அன் ஹவர் தானே வரும், 40 minutes to ½ அன் ஹவர் தானே வரும். அங்கே போய் எழுதிக்கலாம். இல்லை மதுரையில் உங்களுக்கு வந்து சென்டரே இருக்குது, பட் மதுரை இஸ் வெரி ஃபார் இல்லையா, அதுக்கு திருநெல்வேலியே நீங்கள் போய் எழுதிக்கலாம். காரைக்குடியில் வேதாந்து கிடையாதுடா. நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அப்போ பாண்டி வந்துடலாம். உங்களால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பாண்டி வந்துடலாம். பாண்டியில் ஆச்சாரியா ஸ்கூலில் உங்களுக்கு சென்டர் வந்து இருக்கும். சூப்பராக டீச் பண்ணுறீங்களா? தேங்க்யூ. சரிடா, இப்போது லைவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம், சரியா? எஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்த லைவ் எத்தனை மணிக்கு சொல்லு பார்க்கலாம்? ஈரோடில் இல்லை, சேலமில் இருக்குடா, ஆர் திருப்பூரில் இருக்குது. ஈரோட்லேருந்து திருப்பூர் 1.5 hour தானே ஆகும். திருப்பூரில் ஒரு ஸ்கூலில் இருக்குது, வந்து எழுதிக்கலாம். இல்லை கோயம்புத்தூரில் சென்டர் இருக்குது, அங்கே போய் எழுதிக்கலாம். சேலமையும் இருக்குது. எதுவும் உனக்கு பக்கத்துலேயோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கும். ஈரோடில் கிடையாது. அடுத்த லைவு 7 மணிக்கா? பிச்சு போடுவேன். 5 மணிக்கு இருக்குது. 5 o'clock யூ ஹேவ் த குவிஸ்டா, சரியா? வீக் குவிஸ் இருக்க போகுது. ஸோ 5 o'clock ஒரு 60 question நம்ம வீக் குவிஸ் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிட போகிறோம். அது எல்லாமே புக் இன்சைட் கொஷின்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த செகண்ட் சாப்டர் ஆஃப் ஜுவாலஜியிலேருந்து நிறையா புக் இன்சைட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதனால் அந்த லெசனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் அந்த குவிஸ் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள், சரியா? 5 o'clock டா. அடுத்து ஈரோடில் கலெக்டரேட்டா? ஆமாடா, ஈரோடில் இருக்கு. எஸ், ஈரோடில் இருக்கு. அப்புறம் தெரிஞ்சிட்டும் எதுக்கு கேட்குற? நான் கிண்டல் பண்ணிருக்கியா? சரிடா. ஸோ we'll end this live. Okay, bye bye.